7-8 மணி நேர பயண களைப்பிற்கு பின்பு ஹோட்டலை தேடி பிடித்து உள்ளே நுழைந்தவுடன் படுக்கையில் விழுந்தால் போதும் என்று இருந்தது. அலுப்பை தரும் நெடுநேர பேருந்து பயணம். உடலையே குலுக்கி போட்டது போல மோசமான சாலைகள், ஊமை வெயில், ஜன்னல் வழியாக அறையும் காற்று உட்கார்ந்து வந்ததே ஓடி வந்ததை போன்ற களைப்பை தந்திருந்தது. உள்ளே வந்தவுடனேயே அனைவரும் கழிப்பறைக்கு விரைய வேண்டியிருந்தாலும் 3 குழந்தைகள் முதலில், பிறகு 5 பேரும் சோம்பல் முறித்து கொண்டு படுக்கையில் கிடைத்த இடத்தில் முதுகு சாய்த்து ஓய்வெடுத்தார்கள். வெளியூர் பிரயாணங்களில் பிரகாஷுக்கு இது பெரும் பிரச்சனை. 5 பேருக்கு ஒரு அறையின் இரட்டை கட்டில் போதாது, 2 அறை எடுக்கவும் முடியாது. உள்ளிணைப்பு தொலைபேசி மூலமாக 5 காஃபி ஆர்டர் செய்துவிட்டு பெட்டிகள் உட்பட சாமான்களை அடுக்கிவிட்டு காத்திருந்தான். அரை மணி நேரமாகியும் வராது போகவே மறுபடி நினைவூட்டினான். இன்னும் வரலையா சார் என்று கேட்ட ரிசப்ஷன் குரல் சிறிது மௌனத்திற்கு பின்பு, சார் 10 நிமிஷத்துல வந்துவிடும் என்றது. குழந்தைகளும் மனைவியும் அசதியில் தூங்கிவிட்டிருந்தார்கள். கட்டில் விளிம்பில் பக்கவாட்டில் திரும்பி படுத்து கொண்டான். ஒரு பென்சில் பாக்ஸில் அடுக்கப்பட்டதை போல அனைவரும் ஒரே கட்டிலில் கண்கள் தூக்கத்தில் சொருக ஆரம்பித்த போது கர்ரு என்ற எரிச்சலூட்டும் அழைப்பு மணி சப்தம் கேட்டு கதவை திறந்தான். ஒரு செவ்வக தட்டில் 5 காஃபிகளுடன் ஒரு ஆள் நின்றிருந்தான். அவனிடம், என்னப்பா காலிங் பெல் இது, ஃபயர் என்ஜின் மாதிரி என்று சொன்னான். வந்த ஆள் எந்த பதிலோ முகபாவ மாற்றமோ இன்றி காஃபியை வச்சிட்டு போறேன் என்பதற்காக உள்ளே நுழைய முயல, இரு என்று நிறுத்தி தானே கையில் வாங்கி கொண்டவுடன் அவன் திரும்பி போனான். ஏன்பா இங்க கோவில் எவ்வளவு தூரம் இருக்கு என்று விசாரித்த போது அருகில் வந்து, 8 கிலோமீட்டர் சார். ஹோட்டல்ல இருந்து இடது பக்கமா போனா மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க நின்று 32ஆம் நம்பர் டவுன் பஸ் ஏறி வாட்டர் டேங்க் ஸ்டாப்பிங்னு கேட்டு இறங்கிடுங்க, அங்கிருந்து நடந்தே போயிடலாம் என்று விவரங்களை பொழிந்து விட்டு, அது ரொம்ப பிரபலமான கோவில் சார் என்று சொல்லிவிட்டு போனான். நான் கேட்டது ஒரு கோவில், அவன் வழி சொன்னது ஒரு கோவில். அவன் பேசிவிட்டு போனது மலை விட்ட மாதிரி இருந்தது. படுத்திருந்த பிள்ளைகளை எழுப்பி காஃபி கொடுத்தான். தலைவலிக்கு கண்களை இறுக்க மூடி துண்டை கட்டி படுத்திருந்த அவன் மனைவி எழுந்திருக்கவே இல்லை. அனைவரும் காஃபி குடித்து முடித்த பின்பு அவளை மறுபடி எழுப்ப அழுத்து கொண்டு எழுந்தவள் பாதி அளவு குடித்துவிட்டு சூடாகவே இல்லை என்று விமர்சித்துவிட்டு படுத்து கொண்டாள். பயண களைப்பில் அனைவரும் சட்டென உறங்கிவிட பிரகாஷ் மட்டும் வெளியே சுற்ற வேண்டிய இடம், நேரம், வாகன வசதி இவற்றை பற்றி யோசித்தபடி தானும் தூங்கி போனான். அசதி தந்த உறக்கம் எங்கோ இழுத்துச் சென்று சுகமாக புதைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். திடுமென கர் என்ற சப்தம், மறுபடி அழைப்பு மணிதான். உறக்கம் கலைந்து யாராவது எழுந்திருப்பார்கள் என பேசாமல் படுத்திருந்தான். மறுபடியும் கர்ரு என்றது. மிகவும் கடுப்பாகி எழுந்து போய் படார் என்று கதவை திறந்தான். அதே ஆள் கையில் காஃபிகளுடன் நின்றிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னப்பா என்றான் மிக அலுப்புடன். காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க சார், கொண்டாந்திருக்கேன் என்றான் பவ்யமாக என்றுதான் சொல்ல வேண்டும். அதான் அப்பவே கொடுத்தியே என்று இவன் கேட்டான். இல்லை சார், நான் தரலையே, இப்பதான் வரேன் என்று அவனும் பதில் சொன்னான். அட நீதானப்பா கொடுத்ததே, நான் கூட கோவில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டேன், நீ வேற ஒரு கோவிலுக்கு பதில் வழி சொன்னையே என்று இவன் சொன்னான். சொல்வதை சற்றும் பொருட்படுத்தாமல் நேராக வினயமாக பார்த்து, நான் இப்பதான் சார் வரேன் என்றான். இப்போது பிரகாஷின் கோபம் அதிகமானது. ஆனால் ஏனோ அடுத்த நொடியே அவனை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது. கோபத்தின் அலையை அடக்கி கொண்டு, சரி என்ன ரூம் நம்பருக்கு கேட்டாங்க தெரியுமா? இது 410 தானே சார் என்றான். ஒருவேளை 401 இருக்க போவது, விசாரி என்று சொன்னேன். 401க்கு அரை மணி நேரம் முன்னாடியே கொடுத்தேன் சார், அதுவும் 5 காஃபி. புகை படிந்த நிறத்தில் சிறிய பழுப்பான வற்றிய கண்கள், மடிக்கப்படாத ஓரிரு வார தாடி மீசை, தலைக்கு வைத்த தேவைக்கு அதிகமான எண்ணெய் வழிந்து நெற்றி பளபளத்தது. நிக்கோட்டின் பற்கள், முன் எப்போதோ நீல நிறமாக இருந்திருக்கும் ஃபேன், சாயம் போன பழுப்பு நிற சட்டையின் கடைசி 2 பித்தான்கள் பூட்டப்படவில்லை. கையில் தட்டை ஏந்தி கொண்டு காஃபியை தந்துவிட்டு தான் நகருவேன் என்பது போல நின்றிருந்தான். முகம் இறுகி வார்க்கப்பட்டது போல இருந்தது. முகத்தில் எல்லா அவயங்களும் சரியாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்தாலும் முகம்
சோபையற்று போய்விடுகிறதே, முக அழகு என்பதெல்லாம் பொய்தான் போலிருக்கிறது. இப்பதானப்பா கொடுத்த, அதுவும் நீதான் கொடுத்த, எத்தனை வாட்டி குடிக்கிறது, இதோ பாருன்னு லேசாக கதவை திறந்து மேஜையில் இருந்த காலி கோப்பைகளை காட்டினேன். அவன் கராராக அவற்றை பார்த்துவிட்டு மறுபடியும் அப்படியே நின்றான். போர்வைக்குள்ளிலிருந்து மனைவியின் குரல், கதவை மூடுங்களே என்றவுடன், நீ கொண்டு போயிடுப்பா என்று சொல்லி கொண்டே கதவை மூடினான். ஆனால் கையில் தட்டுடன் அவன் அசையாமல் நின்றிருந்த விதம் நகர்ந்து சென்றிருக்கும்படியாக தோன்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சற்று நேரம் கழித்து மறுபடி முதல் ஒளியிலேயே எரிச்சலாக எழுந்து, நல்ல ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தேன் என்று முணுமுணுத்து கொண்டே படாரென கதவை திறந்தான். அதே ஆள். சார், காஃபி கப்பெல்லாம் கொண்டு போக சொன்னீங்களாமே ரிசப்ஷனில் என்று அவன் சொன்னான். நான் கூப்பிடவே இல்லையே, என்னப்பா இது, 10 நிமிஷம் படுக்க விட மாட்டேங்கிறியே என்றவன். சரி, வந்தது எடுத்துக்கிட்டு போயிடு என்று தட்டோடு காலி கோப்பைகளை கொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். கோவிக்காதீங்க சார், கூப்பிட்டதால தான் வந்தேன், இதோ போயிடுறேன் என்று சொல்லி போனான். அவன் சொன்ன விதம் தான் சொன்னதே சரி என ஊர்ஜிதமாகிவிட்டது போன்ற நக்கலாக தோன்றியது. அவனிடம் வாக்குவாதம் செய்ய பொறுமையற்றவனாக ரிசப்ஷனில் சென்று புகார் செய்ய வேண்டும் என்றும் மறுபடி இந்த ஹோட்டலுக்கு வரவே கூடாது என்று முடிவு செய்துவிட்டு கதவை மூடி படுத்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாலை சுமார் 5 மணிக்கு மறுபடி என்று சப்தம் வர யாரும் எழுந்திருக்கவே இல்லை. 2 முறை அடித்துவிட்டு நின்று விட்டது. அப்போதுதான் அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற யோசனை குமிழ் உடைந்தது. அடிக்கடி கதவு திறக்கப்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் வருகிறானோ என்று சந்தேகம் புகைந்தது. சற்றே எம்பி பார்த்தபோது குழந்தைகளுக்கு அப்பால் படுத்திருந்த மனைவியின் கால் கொலுசுகள் வெளியே தெரிய போர்வையை சரியாக இழுத்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். மாலை ஷாப்பிங் போக கிளம்பிய போது காஃபி ஆர்டர் செய்யலாமா என்று பிரகாஷ் கேட்டபோது அவன் மனைவி, ஐயையோ வேண்டவே வேண்டாம், வெளியே போய் குடிச்சுக்கலாம் என்றார். லிப்ட் வந்து திறந்த போது அதே ஆள் கையில் ஃப்ளாஸ்க் வைத்தபடி நின்று கொண்டிருந்தான். உள்ளே அனைவரும் நுழைந்த பின்பு 0 அழுத்தினான். தரைதளத்திற்கு இறங்கும் வரை தன் விரல் நகங்களை பார்த்து கொண்டே வந்தான். இவர்களை ஏற்கனவே பார்த்தது போலவே காட்டி கொள்ளவில்லை. என்ன ஒரு திமிர் இவனுக்கு என்று பிரகாஷ் மனதுள் கருவி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ரிசப்ஷனுக்கு வந்து, என்னப்பா ஹோட்டல் இது, தர்ற காஃபி சூடே இல்லை, இதில் தூங்க விடாம காலிங் பில் வேற அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்று புகாராக பேசினான். அங்கிருந்தவர், சாரி சார், இனிமே எந்த தொந்தரவும் இல்லாம பார்த்துக்கிறேன் என்றான். அப்போது கடந்து போய் கொண்டிருந்த அந்த ஆள் சடக்கென திரும்பி வந்து, சார் கோவிலுக்கா, 32ஆம் நம்பர் பஸ் என்று ஆரம்பித்து மறுபடி அதே வழிகளை சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் விழுவிழுவென போய்கொண்டே இருந்தான். ஏதோ ஒரு எந்திரத்தனம் அவனுள் ஒரு சுருள் வெள்ளின் நெகிழ்வு போல இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று தோன்றியது. இந்த ஆள்தான் அடிக்கடி அழைப்பு மணி அடித்து தொந்தரவு செய்வதாக புகாரிட நினைத்த பிரகாஷ் ஒரு கணம் தயங்கி எதுவும் சொல்லாமல் வெளியே கிளம்பி போனான். அவனது இறுகிய முகமும் புகை நிற கண்களும் நிக்கோட்டின் பற்களும் அவன் மனதில் காரணமின்றி ஒட்டி கொண்டே வந்தது. தங்க மீனை போல கனநேர மறதிக்கும் சதா ஒரு தேவையற்ற பதற்றமற்ற துடிதுடிப்பும் அவனுள் அலை உற்றபடியே இருந்தன. அனைவரும் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செலுத்தினார்கள். பிரகாஷ் மனைவிக்கு விவரிக்க முடியாத பிரச்சனை இருந்தது. நன்றாக தான் இருக்கிறாள், ஆனால் எப்போதும் ஏதோ ஒரு கிளேசம், எதிலும் ஒரு திருப்தியின்மை. தனக்கு முன் எப்போதும் பார்வையை மறைக்கும் புகை மூட்டம் போல ஏதோ ஒன்று நகர்ந்து கொண்டே இருப்பதாக பிரமை. எதை செய்தாலும் அதன் பலன் அசம்பாவிதமாகவே வருமோ என்ற பயம். எதனாலும் சந்தோஷம் அடைய முடிவதில்லை. பலவித மருத்துவ ஆலோசனைகள் கேட்டாயிற்று. உறவினர் ஒருவர் சொல்லி ஜோசியர்காரர் ஒருவரை பார்த்ததில் அவர் சொன்ன பரிகாரம்தான் இந்த கோவில் பயணம் போகும்போதே போன இடத்திலோ ஏதோ ஒரு சூட்சமம் காட்டும், ஏதோ ஒரு அறிகுறி காட்டும், அப்புறம் நிம்மதிதான் என்று நம்பிக்கை ஊட்டியிருந்தார். அதெல்லாம் ஒன்றும் அவளுக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு திருப்திக்காகவே வந்திருந்தார்கள். சாமானியர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது பட்டறிவுகளின் தேய்வுக்கும் அற்புதங்களின் மீதான நம்பிக்கைக்கும் உள்ள இனங்காணவியலா இடைவெளி பெருமுடா முக்கோணம் போன்றதுதான். கோவிலுக்கு சென்று பிறகு வெளியே சுற்று
சற்று சுற்றிவிட்டு இரவு திரும்பிய போது அந்த ஆள் வாசலில் தான் நின்று கொண்டிருந்தான். தாண்டி சென்ற இவர்களை யாரோ புது ஆள் போல பார்த்தான். பிரகாஷ் தன் 410 அறைக்குள் நுழைகையில் வராந்தா அருகே ஒரு பெண் நடைபாதையை துடைத்து கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று, ஏமா இந்த தாடி வச்ச ஆள் ஏன் கிறுக்கு நாட்டம் இருக்கான் என்று கேட்டபோது, யாரு, ஆறுமுகமா? ஐயோ, ரொம்ப நல்ல ஆள் தான் சார், கொஞ்சம் தெம்மாங்காட்டம் இருக்கும், அவ்வளவுதான் என்று அவனை பற்றி சொன்னாள். அந்த ஆளுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதாகவும் இவனுடைய மறதி மற்றும் வினோதமான சுபாவத்திற்கு எந்த வேலையிலும் சரியாக ஒட்டுவதில்லை எனவும் இந்த ஹோட்டல் முதலாளி தான் பரிதாபப்பட்டு வேலைக்கு வைத்திருப்பதாகவும் சொன்னாள். அவனை வாடிக்கையாளர்களிடம் பேச விடுவதில்லை என்றாலும் சமயத்தில் தானே முன்வந்து செய்யும் வேலைகளில் சில சமயம் ஏடாக்கூடம் ஆகிவிடுவது உண்டு என்றாள். அந்த ஆளு பொண்டாட்டி இவரை விட்டுட்டு ஒரு கொத்தனாரோட ஓடி போயிடுச்சு. இவரே தான் அம்மாவை துணைக்கு வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்களை பார்த்துக்கிறார் என்றார். உடைந்த குமிழ் கசிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது அந்த ஆள் தட்டேந்திய காஃபி கோப்பைகளுடன் இவர்களை தாண்டி சென்று 410 அறை அழைப்பு மணியை அழுத்தினான். அவள் உடனே, தோ ஆறுமுகனே, சார் இங்கே தான் இருக்காரு என்றாள். அவன் காஃபி என்று ஒரு வார்த்தையில் பதில் தந்தான். பிரகாஷ் அவனிடம் சென்று, கொடுத்துட்டு போப்பா என்று வாங்கி கொண்டான். அவனுடைய மற்றொரு பரிணாமத்தை பார்ப்பது போல இருந்தது அவனுக்கு. திரும்பி போனவனை நிறுத்தி, ஆறுமுகம், உனக்கு எந்த ஊரு என்று கேட்டான். நத்தம் சார், 20 கிலோமீட்டர் தூரம்தான் என்று அவனும் பதில் சொன்னான். காலையிலிருந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே, உனக்கு டியூட்டி நேரம் எப்போ என்று கேட்டார். நான் இங்கேயே தான் சார் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சினேகாவையும் முத்துலட்சுமியும் பார்த்துட்டு வருவேன். காரா பூந்தி போட்டாலும் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் என்று நிக்கோட்டின் பற்களும் கருநீல வாயில் சிரித்தான். முதலாக அவன் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடிந்தது. எந்த உணர்ச்சியுமற்று இயந்திரமாய் திரிபவனுக்கும் தன் குழந்தைகள் என்றால் அதுவும் தாயுமாகி பொத்தி காப்பவனுக்கு எங்கிருந்து வருகிறது இந்த வாஞ்சை? மனைவி என்ன செய்கிறாள் என்று கேட்க நினைத்து கேள்வியை சுருட்டி கொண்டு, பசங்க படிக்கிறாங்களா என்றபோது கையை முட்டிக்கு கீழே இறக்கி அளவு காட்டி, ஸ்னேகா இன்னும் சின்னது சார், பள்ளிக்கூடம் போகல. முத்துலட்சுமி 4வது, திருக்குறள் நல்லா ஒப்பிப்பா என்றான். நீண்ட நாட்கள் பழகியவன் போல தன்னிடம் மகள்கள் பெயரை சொல்லி விவரிக்கும் அவன் மனதில் இருப்பது அப்பாவித்தனமா பெருமையா என்று பிரித்தறிய இயலவில்லை. ஆனால் அது பிரகாஷுக்கு பிடித்திருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. உலகத்திற்கு அவன் எப்படி தோன்றினாலும் அவனுடைய பித்துக்குழி உலகில் அந்த இருவர்கள் மட்டுமே ஜீவித்திருக்கிறார்கள் என்று தோன்றியது. கன நேரம் என்றாலும் அதுதான் அவனுக்கு சந்தோஷமான கணம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வேலை, குடும்பம், பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கா என கேட்டபோது என்று அழுத்தமாக சொல்லி, சந்தோஷம்னா என்ன, நினைப்புதாங்களே என்றான். அது கேள்வியா அல்லது பதிலா என்று ஒரு கணம் பிரித்தறிய முடியாதபடி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவன் மேல் ஒரு பிரியம் உண்டானது. ஓர் 50 ரூபாயை எடுத்து தந்தபோது, வேணா சார் என்று மறுத்தான். வற்புறுத்திய போது, வேணா சார், பெரியய்யா பார்த்தா வைவாரு என்றான். நான் சொல்லிக்கிறேன் என்ற போதும் மறுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, ஸ்னேகாவுக்கும் முத்துலட்சுமிக்கும் காரா பூந்தி பொட்டலோ வாங்கி கொடு என்றவுடன் மறுக்காமல் சட்டென சந்தோஷமாக வாங்கி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். நாளைக்கு இருப்பீங்களா சார், நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுறேன் என்றான். சரி என்று புன்னகைத்தபடியே உள்ளே போய் கதவடைத்து கொண்ட பிரகாஷ் மனதில் என்னென்னவோ கதவுகள் திறந்து கொண்டன. உலகில் எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை விதமான வாழ்க்கை, எத்தனை விதமான வழிகள். இந்த ஆள் வழியை கூட தெரிந்து கொள்ளாத உலகம் மறந்த தன் வாழ்க்கையில் தன்னை மிதக்க விட்டு கொண்டு இருக்கிறான். கேள்வியற்று இருப்பவனுக்கு பூலோகம் சொர்க்கம். மறுநாள் காலை அறையை காலி செய்து கொண்டு கிளம்புகையில் பிரகாஷ் அந்த ஆளை தேடினான். காணவில்லை. ஏனோ அவனை பார்க்க வேண்டும் போல இருந்தது. வேறொரு ஆள் சாமான்களை கொண்டு போய் ஆட்டோவில் வைத்து விட்டிருந்தான். எல்லாவற்றையும் எடுத்து கொண்டாயிற்றா என்று சரிபார்த்து கொண்டிருக்க, எல்லாம் ஆச்சு வாங்க என்றாள் மனைவி. ஆட்டோவில் ஏறும் சமயம், சார் இருங்க என்று ஒரு குரல் வரவேற்பகத்தில் இருந்து நிறுத்தியது. என்னவென்று விசாரிக்க அருகே போனபோது மனைவியும் உடன் வந்து, என்னவா என்றாள்.
நீங்கள் 410 ரூம் தானே? ஆமாம். ஏன், ரூமில் ஏதோ விட்டுட்டீங்க போல இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க என்று சொன்னார்கள். அப்போது அந்த ஆள் ஆறுமுகம் வந்து கொண்டிருக்க, ரிசப்ஷனிலிருந்து மற்றொரு ஆள், ஆறுமுகம் 401 ரூமுக்கு போய் கூட்டி விட சொன்னா எங்கே போயிட்ட என்று கத்தினார். 410 ரூம் தான் சார் போனேன். படுக்கை உதறினப்போ இந்த செயின் கிடந்தது, அதான் உடனே ஃபோனில் கூப்பிட்டு உங்ககிட்ட சொன்னேன் என்றான். பிரகாஷ் மனைவியை வினாத்தனமாக பார்க்க, கழுத்தை தொட்டு பார்த்து கொண்டவள் அதிர்ந்தாள். வரவேற்பகத்தில் இருந்த ஆள் செயின் அவர்களுடையது தானா என்று அறிய சற்றே தயங்கிய போது ஆறுமுகம் இடையிட்டு, சார் ரொம்ப நல்லவருப்பா என்று சொல்லி புகைக்கரை படிந்த பற்கள் தெரிய சிரித்தான். பித்துக்குளி உலகிலிருந்து வந்த நிர்மலமான புன்னகை. அது யாருடைய புன்னகையோ? பிரகாஷ் கேமராவில் தான் எடுத்திருந்த மனைவியின் போட்டோக்களில் நகையை அடையாளம் காட்டி பெற்று கொண்டான். தேங்க்ஸ் ஆறுமுகம் என்றான். அவனது நம்பிக்கைக்கும் சேர்த்து என்று தான் சொல்ல வேண்டும். சந்தோஷமா போயிட்டு வாங்க சார், மறுபடி வந்தா இங்கேயே வாங்க சார் என்றான் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த நொடியே ஏதோ வைத்ததை மறந்து விட்டது போல விடுவிடுவென்று திரும்பி போனான். அநேகமாக யாருடைய அறை கதவையோ யாரோ என நினைத்து எதற்காகவோ தட்டக்கூடும். பிரகாஷ் மனதுக்குள் ஏனோ என்னவோ சங்கடம் பண்ணியது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான்.